ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைப்பூ கூட்டு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல தேவையான முருங்கைப்பூவை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வீட்லேயே முருங்கை மரம் இருக்குதுங்க, நான் அதிலருந்தே பூ எடுத்துக்கிறேன். இந்த முருங்கைப்பூவை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த முருங்கைப்பூ நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே இது குழந்தை பிறப்புக்கு ரொம்ப உதவுதுங்க. கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடணும். இப்போ இந்த முருங்கைப்பூவை எடுத்து வச்சுக்கலாம். இன்க்ரீடியன்ஸ் ஒரு தடவை பார்த்துக்கலாம். 150 கிராம் பாசிப்பயிறு, அதுக்கப்புறம் 3 தக்காளி, 2 வெங்காயம் சாப் பண்ணது, அதுக்கப்புறம் ஒரு 20 பல் பூண்டு, இல்லைன்னா 2 முழு பூண்டு போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கடைசி அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம். இப்போ குக்கரில் நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஜீரகம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய், பெருங்காயம், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருந்த முருங்கைப்பூ போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ண அப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுக்கலாம். 3 விசில் வந்தாலே போதுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெஷர் அடங்கிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காவை அரைச்சிக்கலாம். தேங்காய் கூட ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இப்போ குக்கர் விசில் அடங்கிடுச்சு. கரண்டியில் லைட்டாக தொடவி விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சிரும். இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டோன்னு விட்டுடலாம். இதுக்கிடையில் நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கூடவே நெய் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும், ஆப்ஷனல் தான். கடுகு, ஜீரகம், வெந்தயம், உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கூட்டில் ஆட் பண்ணிடலாம். கடைசியாக கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. சுவையான முருங்கைப்பூ கூட்டு ரெடிங்க. சர்வ் பண்ணும்போது லைட்டாக கீ விட்டு சர்வ் பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். கண்டிப்பாக அடிக்கடி இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்தி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.